வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராக லோகநாதன் நியமனம். தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன் அவர்களை நியமனம் செய்தார். அவர்களை தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்யும் வகையில் மாவட்ட அவைத்தலைவர் ஜி சம்பத் தலைமையில் மாவட்ட செயலாளர் லோகநாதன் லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோயிலில் வழிபாடு செய்து அங்கிருந்து ஊர்வலமாக அண்ணா சாலை அரசு மருத்துவமனை வழியாக பேருந்து நிலையம் வரை மாவட்ட பொறுப்பாளர்கள், பேரூர் நகர கிளை நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்று கட்சி கொடிகள் ஏந்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க, புரட்சி தலைவி ஜெயலலிதா வாழ்க என, பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வாழ்க என கோஷங்கள் எழுப்பினர். இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் ஏஎல் விஜயன், பில் கார்த்திகேயன், நகர செயலாளர் வாசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பின்னர் பேருந்து நிலையத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைகளுக்கு, அம்பேத்கர் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். மாவட்ட அவைத்தலைவர் ஜி சம்பத் பேசும்போது, லட்சியம் இல்லாத முதலமைச்சர் ஓராண்டில் என்ன செய்ய போகிறார் பார்ப்போம். அவரும் செங்கோட்டையனும் சேர்ந்து அதிமுகவை இரண்டாக பிளந்து அழிக்க சூளுரை மேற்கொண்டு செயல்படுகிறார்கள். அதற்கு முடிவு கட்ட வேண்டும். நாம் அனைவரும் அதிமுகவையும் இரட்டை இலை சின்னத்தையும் உயிர் மூச்சாக கருதி கடுமையாக செயல்பட வேண்டும். புதிய மாவட்ட செயலாளராக லோகநாதன் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அனைவரும் கட்சி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட, பேரூர் நகர ஊராட்சி கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக டான் மேத்தா.